Hi friends, welcome to our channel Easy Abhay Tricks. இன்னைக்கு இந்த வீடியோல அடுத்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் Cauchy's residue theorem. இதுக்கு முன்னாடி Cauchy's integral theorem அல்லது integral formula, fundamental theorem சொல்லப்படுற அந்த டாபிக் பத்தி பார்த்தோம். அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த Cauchy's residue theorem சொல்லலாம். அங்க நம்ம integral f of z by z minus அந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? இங்கேயும் அதே மாதிரியான ப்ராப்ளம் தான் integral f of z dz. அதுக்கு டைரக்டா ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அது டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த தியரம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு வரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ முக்கியமாக அதில் ரிசல்ட்லாம் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸும் டைரெக்டாக கேட்பாங்க. நீங்கள் ஐதர் அந்த டெக்னிக் அல்லது இந்த தியரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் எல்லா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் எல்லா வீடியோஸும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி நோட்ஸ் எல்லாம் அகெயின் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த வீடியோஸும் இதுக்கு முன்னாடி வாட்ச் பண்ணல அப்படின்னா நான் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸும் ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? நம்ம சேனல் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா? மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக அப்டேட் ஆகும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு குரூப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ Cauchy's residue theorem. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தது Cauchy's integral theorem. ரெண்டுமே வேறு ஃபார்முலா. பட் ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், integral f of z dz கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேர்லேயே இருக்குது ரெசிடியூ. அப்போ ரெசிடியூனா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ ரெசிடியூனா என்னது, எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஃபார்முலாஸ் இதுதான் ஃபஸ்ட்டு மெயினாக தெரிஞ்சுக்கணும். இதில் ரெண்டு விதமான ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஒன்று என்னென்னா டைரெக்டாக ரெசிடியூ மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்பாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த தியரம் படித்து தானே ஆகணும். புரியுதா இல்லையா? ஸோ ரெசிடியூ மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்பாங்க. ஓகேவா? இல்லைன்னா டைரெக்டாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்டெக்ரல் எஃப் ஆஃப் z dz அப்படி மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரெசிடியூ என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெசிடியூ at a pole of order m. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ z equal to z0 is a pole of order m. ஃபர்ஸ்ட் போல்னா என்ன? ஸோ டினாமினேட்டரை 0க்கு இக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா ஃபேக்டர்ஸ், அதுதான் போல். ஓகேவா? இப்போ டினாமினேட்டரில் இப்போ மேலே இசட்ன்னு இருக்குது, கீழே z minus 2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இல்லை டினாமினேட்டர் என்ன? z minus 2 தி ஹோல் ஸ்கொயர் இல்லையா? தட் இஸ் z minus 2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0க்கு இக்குவேட் பண்ணுங்க. ஸோ z equal to 2. கரெக்டா? ஸோ z equal to 2 is a pole of order m equal to 2. ஓகேவா? அந்த பவர் தான் நமக்கு என்ன? ஆர்டர். புரியுதா இல்லையா? நம்ம கிடைக்கிற ஃபேக்டர் தான் நம்மளுடைய போல். ஓகேவா? சப்போஸ் இது z minus 2 இருந்தது அப்படின்னா z equal to 2 கிடைக்கும். இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் m equal to 1. அப்படி m equal to 1னா இட் இஸ் நத்திங் பட் சிம்பிள் போல். ஓகேவா? நான் கொடுத்துருக்கிறேன்னா சிம்பிள் போல். ஸோ ஒரு போலுக்கு ஆர்டர் mன்னு இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஆஃப் ஆர்டர் 1ன்னு இருந்ததுன்னா தட் இஸ் சிம்பிள் போலாக இருந்ததுன்னா ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டு ஃபார்முலா மிஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், ரெசிடியூ அட் அ போல் ஆஃப் ஆர்டர் m. ஓகேவா? ஸோ ஒரு போல் ஆஃப் ஆர்டர் எம்முக்கு ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இஃப் z equal to z0 is a pole of order m, then residue of f of z. இப்போ இதில் f of z தானே, இப்போ அதுக்கு ரெசிடியூ அட் z equal to z0. இங்கே என்ன போல் வந்தது நமக்கு? 2 ஆஃப் ஆர்டர் m. ஆர்டர் m இதில் நமக்கு ஆர்டர் என்ன வந்திருக்கு? 2. கரெக்டாக? ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஃபார்முலா பாருங்கள், 1 by m minus 1 factorial. அதாவது இங்கே ஆர்டர் நமக்கு 2 தானே வந்தது. So 2 minus 1 factorial limit z tends to நம்மளுடைய போல் z tends to 2. கரெக்டா? So d power m minus 1 by dz power m minus 1 into z minus z0 the whole power m. அப்படி பண்ணும்போது இந்த வேல்யூ நமக்கு கேன்சல் ஆகும் இல்லையா? into f of z. புரியுதா இல்லையா? ஓகேவா? கிளியர் ஆச்சா? ஸோ கீழே இருக்கிற அந்த போல் ஆஃப் ஆர்டரையும் நம்ம இப்படி போடும்போது கேன்சல் ஆகும். அவ்வளோதான். பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? பண்ணிவிட்டு அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணணும். வெளியில் நமக்கு ஒரு ஃபேக்டோரியல் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் லென்த்தி ஃபார்முலா தான் இது. நீட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம் டைம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் அந்த ஃபார்முலோட மேஜிக்கே. சரி, அதனால் 3-4 டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்முலாவை. அடுத்தது ரெசிடியூ அட் சிம்பிள் போல்.
ஒரு சிம்பிள் போல், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஆர்டர் mn 1n வந்ததுன்னா இட் இஸ் நத்திங் பட் அ சிம்பிள் போல். z minus 2, z minus 3, z minus 3/2 அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா, அது சிம்பிள் போல். சரியா? ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா தென் ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to z0 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லிமிட் z tends to z0 z minus z0 into f of z. ஸோ அப்படி பண்ணும்போது மேலேயும் கீழே z minus z0 கேன்சல் ஆகுமா? ஓகேவா? கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா எஃப் ஆஃப் இசட்டில்? அதில் இசட்டுக்கு பதிலாக இசட் நாட்டுன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டா பார்த்தோம். அதாவது இசட் நாட்டோட வேல்யூ 3 இருந்ததுன்னா இசட் வரக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே 3 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் தானே கிடைக்கும். அதுதான் ரெசிடியூ. புரியுதா இல்லையா? ரெசிடியூனாலே நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக, கெமிஸ்ட்ரியில் படிப்போம் நினைக்கிறேன். ரெசிடியூனா மீதி இருக்கிறது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் மீதி இருக்கிறது நம்ம கண்டுபிடிப்போம், எலிமினேட்டிங் தி போல்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? கிளியரா? இப்போ தியரம் பார்க்கலாம். இந்த மாதிரி ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டெக்ரல் எஃப் ஆஃப் இசட் டிஇசட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ அதை தியரம் பாருங்கள், காஷிஸ் ரெசிடியூ தியரம். இஃப் எஃப் ஆஃப் இசட் பி அனலிட்டிக் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன்சைட் அண்ட் ஆன் அ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் சி, தென் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே அந்த தியரமும் சரி இந்த தியரமும் சரி, அந்த எஃப் ஆஃப் இசட் எப்படி இருக்கணும், அனலிட்டிக்காக இருக்கணும். அதுதான் ஒரு மெயின் ரீசன், மெயின் பாயிண்ட். சரியா? மெயின் கண்டிஷன் சொல்லலாம். ஸோ என்னென்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ கீழே நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த போல்ஸ் எல்லாமே ஹேஸ் டு லை வித்தின் தி சர்க்கிள். இதுதான் மெயின் கண்டிஷன். புரியுதா? சப்போஸ் சர்க்கிள் மாட் இசட் ஈக்குவல் டு 1n கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், நம்மளுடைய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க பை இசட் மைனஸ் 2ன்னு இருக்குன்னு வைங்களேன். அப்போ 2 லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள் தானே. ஸோ அந்த மாதிரி இதில் டேரெக்டாக நீங்கள் என்னென்னு பண்ணிடலாம், 0ன்னு போட்டுட்டு போயிடலாம். புரியுதா இல்லையா? லாஸ்ட்டாக நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம் இன்டெக்ரல் தியரம்லையோ, அதே கண்டிஷன் தான். அந்த பாயிண்ட் ஹேஸ் டு லை வித்தின் தி சர்க்கிள். அதாவது செக் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரொசீடே பண்ணோம். புரியுதாப்பா? ஓகேவா? ஸோ பாருங்கள், இன்டெக்ரல் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் பாருங்கள், டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. ஸோ அந்த என்டையர் வேல்யூவையே எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் இன்டெக்ரல் z by z minus 2 dz இருந்ததுன்னா அந்த என்டையர் வேல்யூ தான் நமக்கு எஃப் ஆஃப் இசட். ஸோ ப்ரீவியஸாக நம்ம இதை எப்படி பண்ணுவோம், எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ டிஇசட்னா அதுக்கு ஃபார்முலா என்ன, 2πi into f of a. இந்த மாதிரி போட்டிருப்போம் இல்லையா? இல்லை இந்த என்டையர் வேல்யூவே எஃப் ஆஃப் இசட்னு எடுத்திருக்காங்க. புரியுதா? ஸோ இன்டெக்ரல் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு அதே நம்ம 2πi என்னாச்சு வந்தாச்சு, 2πi into sum of residues of f of z at z1 z2 up to zn. இந்த z1 z2ன்னு என்ன, இதோட போல்ஸ். அவ்வளோதான். இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இந்த இக்குவேஷனில் இந்த எஃப் ஆஃப் இசட்டில் என்னுடைய போல்ஸ் என்ன, z ஈக்குவல் டு 2. ஒரே ஒரு சிம்பிள் போல் தான். அதில் மட்டும் நான் ரெசிடியூ கண்டுபிடிச்சி நான் அது என்னெல்லாம் ரெசிடியூ இருக்கோ, சப்போஸ் இதில் z மைனஸ் 2 இன்ட்டு z மைனஸ் 1 இந்த மாதிரி நிறைய வந்ததுன்னு வைங்களேன். ஓகேவா? இந்த மாதிரி இதில் நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், நம்ம காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவில் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி அதை பிரித்து எடுத்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டிடிஎஸ்ஸாக இருக்கும் இல்லையா? ஓகேவா? பட் இந்த மாதிரி ரெசிடியூ தியரமில் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக கண்டுபிடிச்சி, இப்போ அட் இசட் ஈக்குவல் டு 2க்கு ஒரு ரெசிடியூ கண்டுபிடிக்கணும், அட் போல் 1 அதுக்கு நம்ம ஒரு ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி நிறைய இருந்ததுன்னா கூட அட் இசட் ஈக்குவல் டு 0, அட் இசட் ஈக்குவல் டு 3 இப்படி நம்ம எத்தனை போல்ஸ் வந்தாலுமே எல்லா போல்ஸுக்குமே ரெசிடியூ கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு 2πiயால் மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போ ஒரே ஒரு போல் வந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த ஃபார்முலா இன்டெக்ரல் தியரமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ரெசிடியூ தியரம் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இன்னொன்று என்னென்னா ஆஃப் ஆர்டர் எம் வந்தது, அந்த கேஸில் வந்தது அப்படின்னா ரெசிடியூ தியரம் தான் நல்ல உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ப்ராப்ளம்ஸ் போகலாமா? ஸோ காஷி ரெசிடியூ தியரம் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இன்டெக்ரல் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு 2πi into ri அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. riனா என்ன, சம் ஆஃப் தி ரெசிடியூஸ். சரியா? ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ரெசிடியூ கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. த ரெசிடியூ ஆஃப் z plus 2 by z minus 2 into z plus 1 தி ஹோல் ஸ்கொயர் அட் z equal to 2 is இதுதான் கொஸ்டின். சரியா? z equal to 2ல் அதாவது ஒரே ஒரு போல் z equal to 2ல் மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதாவது இன்டெக்ரல் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லலை. அட் z equal to 2 ஒரு போல் z equal to 2 தானே. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது z minus 2 equal to 0, தட் இஸ் z equal to 2 இஸ் a சிம்பிள் போல். கரெக்டாக? ஸோ அந்த போலில் மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா. இட் டசன்ட் மீன் இது போல் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? இதில் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் டென்ஸ் டு என்ன வேல்யூ 2. கரெக்டாக? அட் இசட் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா நமக்கு என்ன, ஃபார்முலா எப்படி வரும் நமக்கு, லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட். கரெக்டாக? தட் இஸ் 2
into z minus z0 அதாவது z0 வேல்யூ என்ன 2 ஸோ z minus 2 ஒன்றுமே கிடையாது இந்த எதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோமோ அதுதான் மேலே வரும் அதுதான் நீங்கள் பழக பழக உங்களுக்கே புரிஞ்சிடும் சரியா into f of z இல்லையா இல்லை f of z என்ன இந்த என்டையர் வேல்யூ தானேப்பா நமக்கு f of zன்னு சொன்னேன் ஸோ z plus 2 by z minus 2 into z plus 1 the whole square ஸோ இது கேன்சல் ஆகுமா இப்போ மீதி இருக்கிறதுல z க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டாலே போதும் சரியா சப்ஸ்டிட் பண்ணலாமா ஸோ 2 plus 2 by 2 plus 1 the whole square ஓகேவா ஸோ 4 by 3 ஸ்கொயர்னால் நமக்கு என்ன வரும் 9 ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி 4 by 9 சரியா இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் ஒன்று கொடுத்துருக்காங்க அட் இசட் ஈக்குவல் டு 1 ரெசிடியூ கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க சரியா பட் இசட் ஈக்குவல் டு 1 இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் என்ன ஆர்டர்ப்பா இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் m equal to mோட வேல்யூ என்ன அந்த டிகிரியோட பவரோட வேல்யூ என்ன 2 அதுதான் நம்மளுடைய ஆர்டர் சரியா இப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கரெக்டாக இல்லையா சிம்பிள் போல்க்கு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஓகேவா ஸோ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாமா அட் இசட் ஈக்குவல் டு இசட் நாட் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்னப்பா வரும் 1 by m minus 1 தி ஹோல் ஃபேக்டோரியல் கரெக்டா அடுத்தது நமக்கு என்ன வரும் லிமிட் z tends to z0 கரெக்டா அடுத்தது d power m minus 1 by dz power m minus 1 into z minus z0 the whole power m into f of z இப்படி இருக்கிற ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது எப்படி இதாகுதுன்னு பாருங்களேன் ஓகேவா ஈக்குவல் டு 1 by mோட வேல்யூ என்ன 2 தானே ஸோ 2 minus 1 factorial limit z tends to z0 z0 வேல்யூ என்ன 1 ஸோ d பவர் mோட வேல்யூ என்ன 2 கரெக்ட் அப்போ 2 minus 1 by dz பவர் 2 minus 1 into z minus z0 வேல்யூ என்ன 1 கரெக்டா ஸோ z minus 1 the whole square mோட வேல்யூ 2 தானே ஸோ அதுதானே கேன்சல் பண்ண போகிறோம் அதுதான் இங்கே வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் பட் இதுதான் உங்களுக்கு விஷயம் சரியா எஃப் ஆஃப் இசட்னா அது என்டையர் ஃபங்க்ஷன் தட் இஸ் இசட் ஸ்கொயர் பை இசட் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ இசட் ப்ளஸ் 2 புரியுதா ஓகேவா கிளியர் ஆச்சா இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு உள்ளே இருந்தே நம்ம வரலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் கேன்சல் ஆகும் கரெக்டாக இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் இங்கே நம்ம இங்கேருந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க 1 by 1 ஃபேக்டோரியல் limit z tends to 1 d power 1 வரும் கரெக்டா d by dz into z square by z plus 2 கரெக்டா 1 by 1 ஃபேக்டர்னா நமக்கு 1 வரும் ஸோ limit z tends to 1 d by dz of z square by z plus 2 இந்த இதுலேயே முடிச்சிருக்கலாம் நெக்ஸ்ட்டு போகலாம் ஓகேவா லிமிட் z tends to 1 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஸோ u by v மெத்தடில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் கரெக்டாக நம்ம மேலேயும் z இருக்குது கீழேயும் z இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் u by v மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u by vனா நமக்கு என்ன வரும் டினாமினேட்டரில் v ஸ்கொயர் மேலே v u டேஷ் மைனஸ் u v டேஷ் கரெக்டாக ஓகேவா ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் டினாமினேட்டரில் எழுதிக்கலாமா ஸோ v ஸ்கொயர் கரெக்டாக மேலே போனீங்கன்னா v இன்ட்டு யூ டேஷ் ஸோ வியில் என்ன இருக்குது z ப்ளஸ் 2 யூ டேஷ் ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2z கரெக்டாக மைனஸ் u இன்ட்டு v டேஷ் ஸோ யூவில் என்ன இருக்குது z ஸ்கொயர் v டேஷ் அதாவது z ப்ளஸ் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா z டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 அவ்வளோதான் ஓகேவா ஸோ ஃபைனலி லிமிட் z டென்ஸ் டு 1 ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் 2z ஸ்கொயர் ப்ளஸ் 4z மைனஸ் z ஸ்கொயர் பை z ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக ஸோ லிமிட் z டென்ஸ் டு 1 ஸோ 2z ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர்னா z ஸ்கொயர் ப்ளஸ் 4z பை z plus 2 the whole square இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் இசட்டில் 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டாலே போதும் ஓகேவா ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 1 பை 1 ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் ஸோ 1 ப்ளஸ் 4னா நமக்கு 5 வரும் 2 ப்ளஸ் 1னா 3 3 ஸ்கொயர்னா 9 ஓகேவா ஸோ ஆன்சர் என்ன 5 by 9 ஆப்ஷன் பி கிளியர் ஆச்சா ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் இன்டக்ரல் e பவர் மைனஸ் z dz பை
z plus 1 where c is the circle mod z equal to இப்போ நம்ம Cauchy's residue theorem யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்குள்ள வந்துட்டோம். ஓகேவா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டெக்ரல் f of z dz over the circle c equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். that is 2 pi I into sum of the residues. correct? I equal to 1 to n. n is the number of poles. கரெக்டா? ஸோ இதில் எத்தனை போல்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஒரே ஒரு போல் தான். z plus 1 equal to 0 போட்டிங்கன்னா z equal to -1 is a simple pole. கரெக்டா? ஆர்டர் m equal to என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. ஸோ இட் இஸ் a simple pole. கரெக்டா? ஸோ சிம்பிள் போலாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நமக்கு நார்மலான ஈஸியான ஒரு ஃபார்முலா போட்டு ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெசிடியூ தானே இப்போ கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரே ஒரு ரெசிடியூ தான். ஸோ 2 pi I into R1. கரெக்டா? ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to என்ன? -1. கரெக்டா? ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிடியூ R1. ஓகேவா? சரி, எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட் லிமிட் z tends to z0. கரெக்ட்? தட் இஸ் z tends to -1 z plus 1 into f of z. f of z என்ன இருக்குது? e power minus z by z plus 1. கிளியர் ஆச்சா? ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த z plus 1 z plus 1 கேன்சல் ஆகுமா? மீதி இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இசட்டில் -1 வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ e பவர் மைனஸ் ஆஃப் -1 நமக்கு என்ன வரும்? e பவர் 1. ஸோ R1 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்டகிரல் e பவர் மைனஸ் z dz by z plus 1 ஈக்குவல் டு 2 pi I into R1 இல்லையா? ஸோ R1 நமக்கு என்ன கிடைச்சிது? e பவர் 1னா ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 2 pi I உங்களுக்கு இதே ப்ராப்ளம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இன்டெக்ரல் தியரம் யூஸ் பண்ணி கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? எது ஈஸியாக அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இன்டெக்ரல் e power 2z dz by z plus 1 the whole power 4 where c is the circle mod z equal to 2. இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல மறந்துட்டேனே. இங்கே z equal to -1. கரெக்டா? இது வித்தின் த சர்க்கிளாக செக் பண்ணணும். mod z equal to 2னா என்ன வந்திருக்கும்? இந்த எக்ஸ்ட்ரீமில் 2 வந்திருக்கும், இந்த எக்ஸ்ட்ரீமில் -2 வந்திருக்கும். ஆரிஜின் என்ன நமக்கு 0ல் வந்திருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ கண்டிப்பாக -1 லைஸ் வித்தின் தி சர்க்கிள் செக் பண்ணிட்டு தான் இப்போ ப்ரொசீட் பண்ணணும். மறந்துடாதீங்க. சரியா? ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஓகேவா? இதுலேயும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? Cauchy's residue theorem யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ இன்டகிரல் f of z dz over the circle c equal to 2 pi I into summation ri I equal to 1 to n where n is the number of poles. ஸோ இதில் எத்தனை போல்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். 4 போல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ இதில் போல்ஸ் எத்தனை இருக்குது? z plus 1 the whole power 4 equal to 0. that is z equal to -1 is a pole of order m equal to எவ்வளவு ஆர்டர்? 4. கரெக்டாக? கொஞ்சம் ஹையஸ்ட் ஆர்டர் தான். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். இதில் ஒரே ஒரு போல் தான் நமக்கு இருக்குது. ஸோ 2 pi I into R1. சரியா? கண்டுபிடிக்கலாமா? equation number 1. ஸோ R1 equal to residue of f of z at z equal to நம்மளுடைய போல் என்ன வந்திருக்கு? -1 equal to ஃபார்முலா எழுதலாமா? 1 by டைரக்டாக எழுதுகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 by m-1 ஃபேக்டோரியல். தட் இஸ் 4 - 1 ஃபேக்டோரியல். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். லிமிட் z tends to -1. அடுத்தது d. கரெக்டாக? டிஃபரன்ஷியேஷன். ஸோ d பவர் m-1. தட் இஸ் d பவர் 3 by dz பவர் 3 ஆஃப் z plus 1 the whole power 4 into e power 2z by z plus 1 the whole power 4. that is z minus z0 the whole power m into f of z. அந்த ஃபார்முலா. ஸோ டேரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைம் ஈஸியாக வரும். ஸோ 1 by 3 ஃபேக்டோரியல் லிமிட் z tends to -1 d cube by dz cube. இது ரெண்டுமே கேன்சல் ஆகுமாப்பா? ஓகேவா? ஸோ e பவர் 2z. ஓகேவா? ஓகேவா? இப்போ இதை நான் தனியாக 3 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு அடுத்தது பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? e பவர் 2z. ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 2 into e பவர் 2z. செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4 into e பவர் 2z. தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 8 into e பவர் 2z. கிளியர் ஆச்சா? ஸோ அதை அப்படி எழுதிடலாமா? 1 by 3 ஃபேக்டோரியல் லிமிட் z tends to -1 8 into e power 2z. ஓகேவா? ஸோ 1 by 3 ஃபேக்டோரியல்னா 3 into 2 into 1. கரெக்டா? ஸோ இங்கே நமக்கு என்ன வந்திருக்கும்? லிமிட் z tends to -1. ஸோ அதை -1 இசட்டில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 8 into e power -2. கரெக்டா? ஓகேவா? ஸோ 2 இங்கே நமக்கு 4 வரும். ஸோ ஃபைனலாக 4
e power minus 2 by 3 கரெக்டா? that is 4 by 3 e square இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஆப்ஷனை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அகைன் மேலே போய் இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ 2 pi I இன்ட்டு R1ல என்ன கிடச்சிது நமக்கு? 4 by 3 e square கரெக்டா? ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 8 pi I by 3 e square கரெக்டா? ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள், 8 pi I by 3 e square. ஸோ இங்கே ஆப்ஷனில் e power minus 2. ஓகேவா? சரியா? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போல் ஆஃப் ஆர்டரையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. எப்பவும் சொல்கிற மாதிரி இப்போ கன்ஃபியூஷனாக ப்ராப்ளம் இல்லை, இப்போ எக்ஸாம் டைம் தெளிவாகிக்கணும். சரியா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இன்டெக்ரல் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் அட் வேறு சிஎஸ்டி சர்க்கிள். அதே தான் சொல்லியிருக்கிறேன். இங்கே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி -1 லைஸ் வித்தின் தி சர்க்கிள் தான். அது நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணணும் எப்போவுமே. ஸோ இங்கே பாருங்கள், z-1 ஈக்குவல் டு 2. ஃபஸ்ட் இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. z-1னா ஆரிஜின் என்ன 1, ரேடியஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 3 கரெக்டாக? அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன வந்திருக்கும்? இங்கே 0 வந்திருக்கும், இங்கே -1. ஸோ இதுதான் நம்மளுடைய சர்க்கிளோட ரேஞ்ச் கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இந்த போல் 2 போல் இருக்குது கரெக்டாக? z equal to 1 is a pole, அதுவும் சிம்பிள் போல் தான். z equal to -3 is also a simple pole. ஸோ 2 போல். ஸோ 1 லைஸ் வித்தின் தி சர்க்கிளாக செக் பண்ணுங்கள். ஆமாம், லைஸ் வித்தின் தி சர்க்கிள். -3 லைஸ் வித்தின் தி சர்க்கிளா? இல்லை, -3 லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். ஸோ அதை ஒரு போலாக கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஐ மீன் ரெசிடியூ அந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எஃப் ஆஃப் இசட்டில் 2 by z-1 z plus 3 தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் அதில் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாலே நமக்கு என்ன இருக்குது? தியரம்லேயே ரெசிடியூ அட் எஃப் ஆஃப் இசட் என்னெல்லாம் வித்தின் தி சர்க்கிளில் இருக்கோ அந்த போல்ஸ்க்கு மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிச்சாலே போதும். புரியுதா? ஓகேவா? ஸோ இதுக்கு மட்டும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ இன்டெக்ரல் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஓ தி சர்க்கிள் சி ஈக்குவல் டு 2 pi I into summation Ri I equal to 1 to n. Number in is the number of poles. இங்கே 2 poles இருக்குது, ஆனால் ஒரு போல் மட்டும்தான் லைஸ் வித்தின் தி சர்க்கிள். ஸோ நம்ம ஃபார்முலான்னு என்னென்னு எழுதிக்கலாம்? 2 pi I into R1. ஒரே ஒரு ரெசிடியூ மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ R1 equal to residue of f of z at z equal to 1 equal to limit, simple pole தானே? ஸோ ஈஸி மெத்தட் தான். limit z tends to 1 z minus 1 into f of z. f of z என்ன வரும்? 2 by z minus 1 into z plus 3. இது கேன்சல் ஆகுமா? ஸோ ஃபைனலாக மீதி இருக்கிறதுல z-க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டாலே வரும். ஸோ 2 by 1 plus 3, that is 2 by 4 equal to 1 by 2. ஓகேவா? ஆன்சர் என்ன? 1 by 2. சரியா? ஸோ லாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். சால்வ் பண்ணி ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டெக்ரல் 2z-1 by z into z plus 1 into z minus 3 dz. ஸோ 3 போல்ஸ் இருக்குது கரெக்டாக? ஸோ 3 போல்ஸ் இருக்குது. ஸோ 3மே இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம தியரமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். இன்டெக்ரல் e power z by z plus 2 into z minus 1 dz வேர் c is the circle mod z minus 1 equal to 1. இதுவும் அதே தான். 2 போல்ஸுமே அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பாருங்கள். ரெசிடியூ மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் தி ரெசிடியூ ஆஃப் sin z by z square at z equal to 0. ஸோ இதுவும் ஈஸி தான். நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு தான் சைன்லாம் வந்திருக்கேன்னு நினைப்பீங்க, பட் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? டிஃபரன்ஷியேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன். ஓகேவா? ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.